அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. சாமி கும்பிட வந்துட்டு எதுக்கு அவசரம்? பேரு சாந்தி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். வாங்க வாங்க, அலங்காரம் இப்போ முடிஞ்சிடும். தட்டை கொடுங்க. ஆமா, அர்ச்சனை யார் பேருக்கு? பரத் பேருக்கு தான். வரிசையில வரணும்னு எழுதி வச்சுட்டு நீங்களே இப்படி பண்ண எப்படி? ஐயோ, அப்படிலாம் பேசாதம்மா. அவன் ரொம்ப பெரிய இடம். சாமிக்கு முன்னாடி சின்னவங்க பெரியவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். இத்தனை பேர் மணிக்கணக்கா நின்னுட்டு இருக்கும் போது அவங்க மட்டும் முன்னாடி போனா என்ன அர்த்தம்? அவங்க யார் தெரியுமா? அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு என்ன? ஆண்டவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். சாமி, அவ உங்களை சொல்லல. பணக்காரங்களை பார்த்தாலே வயிறு எரியறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. நியாயத்தை பேசுறதுக்கு உங்க டிக்ஷனரியில வைத்தறிச்சல்னு பேர்னா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு எதிரில நின்னாலே பிடிக்காது. நீ எதிர்த்து பேசுறியா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய நான் என்ன உங்களுக்கு ஒட்டா உறவா? உறவா? எனக்கு முதல் எதிரியே நீதாண்டி. வாச கதவு திறந்திருக்கு. லைட் கூட போடாம இந்த மாமி எங்க போயிட்டாங்க? இவர் எங்க? ஆபீஸ்ல இருந்து வந்தாரா இல்லையா? சேச்சே, இந்த வீட்ல யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்ன அக்கிரமம் அது? ஒரு மணி நேரம் மனுஷி வீட்ல இல்லனா எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. உட்காருமா. ஏன் இப்படி டென்ஷன் ஆற? எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? கிச்சன்ல சமையல் பண்ண பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது. ஹால்ல துவைச்ச துணியெல்லாம் அங்கங்க கிடக்குது. எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும். எத்தனை தடவை சொல்ல முடியும்? இந்த மாமி எங்க போனாங்க? மாமி வீட்டுக்கு போயிட்டாங்க. பரத் பாத்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்குள்ள ஏன் போனாங்க? என்னம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். இந்த அருண் ஏன் இன்னும் வரல? ஆபீஸ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஏன் இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கான்? ஐயோ, வந்துருவாம்மா. நீ எதுக்காக டென்ஷன் ஆற? டாக்டர் உன்னை கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமா, கோவப்படக்கூடாது. எனக்கு என்ன வேண்டியதில்ல கோவப்படணும்னு. ஏன் எல்லாரும் நான் கோவப்படுற மாதிரியே நடந்துக்கிறீங்க? யாரும் நடந்துக்க மாட்டாங்கம்மா. ஆமா, கோயிலுக்கு போனீங்க, நல்லபடியா தரிசனம் கிடைச்சதா? எங்க கிடைச்சது? சாமி கும்பிட போன நேரத்துல நடுவுல ஒரு பூதம் வந்துடுச்சு. அவ மட்டும் இன்னொரு தடவை என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். முன்னாடி போனா கடிக்கிறா, பின்னாடி போனா உதைக்கிறா. என்னம்மா சொன்ன? ஆமாங்க, கோயில என்கிட்ட ஒருத்தி சண்டைக்கு வந்துட்டா. அங்கேயே லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுருப்பேன். சரி, கோயிலாச்சுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அர்ச்சனை கூட பண்ணல தெரியுமா? நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு? அவளுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? நீ எவ்வளவு நல்லவனே எங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் நான், அருண், பரத் எல்லாரும் நீ சொல்றபடி கேட்கிறோம். மத்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புமா. நீ ரொம்ப சூடா இருக்க. உனக்கு ஜில்லுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். கூல் டவுன். ஓகே? கூல் டவுன் டா ராஜகுட்டி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மாமா, மாத்திரை தீந்து போச்சு, வேற வாங்கணும். இன்னைக்கு தான் ஜானகி சம்பளம் வந்துரும்ல, நாளைக்கு வாங்கிட்டா போச்சு. அண்ணி, இந்தாங்க. அப்பா, இந்தாங்க பிரசாதம். கோயில்ல கூட்டம் ஜாஸ்தியாமா? ஆமாப்பா. முருகா, இந்தாங்கப்பா. அப்பா, எண்ணி பாத்துக்கோங்க. புதுசா இப்ப எண்ணி பாக்காட்டி என்னம்மா? உன் சம்பள பணம் 3000 அப்படியே தானே இருக்கும். இல்லப்பா, இதுல ஒரு 200 ரூபாய் கம்மியா இருக்கும். அப்பா, என்னம்மா? என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதான் இதுல இருந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். அதனால என்னம்மா, பரவாயில்ல. சரிப்பா. அப்பா, இந்த மாசம் என்னோட ஷேர். அவ கொடுத்தா மட்டும் எண்ணி பார்க்காத. நான் கொடுத்தா மட்டும் எண்ணி 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 பாரு. நான் ஏன் எண்ணி பாக்குறேங்கிறத நீ கொஞ்சம் எண்ணி பாரு.
என்னடா 1700 தான் இருக்கு? வழக்கமா 2000 ரூபாயில தருவேன். சரிப்பா, எப்போ 2000 ரூபா தானே கொடுப்பேன். போன மாசம் கலா 10 நாள் ஊர்ல இல்லைல்ல, சாப்பாடு செலவு மிச்சம் தானே, ஐயோ அதான் 300 ரூபா கட் பண்ணிட்டேன். ஏன்டா நான் உன்னை அப்படியே கணக்கு போட்டு வளர்த்தேன்? அப்போவே கணக்கு பார்த்து குடும்பம் நடத்திருக்கணும். இப்போ பொண்ணு சம்பளத்தை நம்பி சோத்துக்கு உட்காந்துருக்கீங்களே. இந்த பாருங்கப்பா, நீங்க பெத்து போட்டதுல என்னால் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு இதே கேள்வியை என் புள்ள என்கிட்ட வந்து கேட்பான்ல. ஆ, அப்பா சொல்ல மறந்துட்டேன். நீங்க மருந்து வாங்க மறந்துடாதீங்க, சரியா? முடியாதும்மா, உன் அண்ணன் வேற 300 ரூபாயை குறைச்சிட்டான். அதனால மருந்து செலவுக்கு இந்த மாச பட்ஜெட்ல இடம் இல்லம்மா. அதுக்காக நீங்க ஏன் மருந்து வாங்காம இருக்கணும்? நான் இந்த மாசத்துல இருந்து ஆபீஸ்க்கு வேன்ல போறத கட் பண்ணிடுறேன். அதுல 400 ரூபாய் மிச்சமாகும். அதுல மருந்து வாங்கிக்கலாம். பஸ்ல நெருக்கம் அதிகமா இருக்குமேம்மா. கஷ்ட கழுத்து நெரிக்கும் போது பஸ் நெருக்கம் ஒண்ணும் பெருசு இல்லப்பா. ஒரே வயித்துல பிறந்த 2 குழந்தைங்க, குடிச்ச பால்லையும் கொடுத்து வளர்த்த பாசத்திலையும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா குணத்துல மட்டும் எப்படித்தான் இப்படி ஒரு வித்தியாசம் வந்ததோ. ஹலோ. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லு ராஜேஸ்வரி. இன்னைக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டு விஜயோட சிஸ்டர் ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? மறப்பேனம்மா. அப்புறம் ஆபீஸ்ல வேலை இருந்துச்சு, கண்டிப்பா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காதீங்க. ராஜி, என்னம்மா அது? உன்னை விட முக்கியமானது எனக்கு வேற என்ன இருக்கு சொல்லு. எந்த இடம் சொன்ன? அது சரி, படிச்சு படிச்சு பாம் க்ரோன்னு சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்புறம் மறப்பேனாமான்னு ஒரு டயலாக் வேற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 6:30 மணிக்கு அங்க இருந்தாகணும். ஓகே, வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டோட வருவாங்க, நீங்க கண்டிப்பா வரணும், புரிஞ்சதா? ஓகேம்மா, 6:15 நான் இருப்பேன். போதுமா? சீக்கிரம் வந்துருங்க. ஓகேயா? ரைட். நோ ஐஸ் வாட்டர் ப்ளீஸ். ஓகே சார். சார் என்ன சாப்பிட்றீங்க? என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், இட்லி, இடியாப்பம், ஊத்தாப்பம், பொங்கல், ரவா தோசை, செட் தோசை, கல் தோசை. சிக்கன் பிரியாணியில் சிக்கன் போன்லெஸ்ஸா இல்லை போனோட இருக்குமா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அப்படி செஞ்சு தரோம். மட்டன் பிரியாணி ரொம்ப காரமாக இருக்குமோ? இல்லை சார், நார்மலாக இருக்கும். பாயா பெப்பர் பாயாவா இல்லை ஆர்டினரி பாயாவா? ரெண்டுமே இருக்குது சார். ஸ்ட்ராங்காக ஒரு டீ கொண்டாங்க. சுகர் போட்டால் சுகர் போடாமலையா சார்? எப்படி வேணாலும் கொண்டு வா. சார் ஐஸ் வாட்டர். ஆனியன் பச்சடி. இல்லை சார், ஆனியன் இல்லை. என்ன நீ எதை கேட்டாலும் இல்லைங்கிற? நீ இல்லாமலே போயிடு. போர்டை பார்த்து ஏமாந்துட்டேன். சார் வேற என்ன சாப்பிட்றீங்க? பில் தரீங்களா? ஓகே சார். $85. ஹலோ வெயிட்டர், இங்க வாங்க. சார் உங்க ஹோட்டல்ல ஒரு டீ என்ன விலை? $3 சார். என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு $85 போட்டிருக்கீங்க. சாரி சார், எதிர்க்க சாப்பிட்ட ஒரு பில்லு சார், இது சேஞ்ச் ஆகி போச்சு. எதிர்க்கா சாப்பிட்ட ஒரு பில்லு சேஞ்ச் ஆகி போச்சா? ஹலோ,
நான் சாப்பிட்டது ஒரு டீ மட்டும்தான். அதுக்கு மட்டும் தான் நான் காசு கொடுக்க முடியும். சரிங்க சார், நீங்கள் டீக்கு மட்டும் பைசா கொடுங்க சார். நான்சென்ஸ். ஹோட்டல் நடத்துறீங்களா வேற ஏதாவது நடத்துறீங்களா? டீ எவ்வளோ? 3 ரூபா சார். 5 ரூபா இருக்கு, வச்சுக்க. 2 ரூபா டிப்ஸ். சொல்றேன்னு தப்பா நினைக்காத. முதல்ல லைஃப்ல தெளிவா இருக்கணும். என்ன மாதிரி எல்லா கஸ்டமரும் இருக்க மாட்டான். பில்லு மாறி போச்சு பல்லு மாறி போச்சுன்னு. தெளிவாரு, புரியுதா? இவன் தின்னுட்டு ஏன் வயிற்றுல அடிச்சுட்டு போயிட்டான். ச்சே, வீடா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாய். ஹாய் மாதவா. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நம்மளால அவனுக்கு தான் ப்ராப்ளம். வயிறு ரொம்ப சாப்பிட்டியா? நல்ல ஐடியா கொடுத்தேன், அது திருப்தியா சாப்பிட்டேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? எதுக்குடா? மாமி சமைச்சு வச்சிருப்பாங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு பரவாயில்ல, மாமியோட ராசி. எனக்கு அந்த ராசி இல்ல. நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பா மறந்துடாத. அப்படி நாளைக்கு தானே பசிக்கும். மாதவா, என்ன எதிர்பார்க்கல. என்ன? ஒன்னும் வேலை வாங்கி கொடு, இல்ல மரியாதையா கொடுத்த பணத்தை திருப்பி கொடு. சங்கரா, பணம் பணம் பணம்னு பேசாத. பணம் உனக்கும் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம் இல்லை. ஒரு நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு எங்கிட்ட வரும். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வேலை அப்படி இல்லை, காலம் முழுக்க இருக்க போகுது. உனக்கு நான் ஒரு 3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். அதில் ஒன்று எப்படியாவது கிளிக் ஆகிடும். வேலை மட்டும் கிடைக்கல, ஐயோ, அவ்வளவுதான். தப்பா நினைக்காத சங்கரா. இந்த 3 என்னைக்கும் தப்புன்னு தான் சரித்திரமே இல்லை. இந்த 3 கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் உனக்கு உண்டு. வேலை மட்டும் வராம ஆனால் இருக்கட்டும். வரும் சங்கரா, போ, தைரியமா போ. பசிக்குது. ஓகேப்பா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ம், சரி. ஏய் மணி, என்னம்மா? என்ன வேலை பாக்குற நீ? அந்த சைடு செடி எல்லாம் காஞ்சு போயிருக்கு பாரு. ஒழுங்கா தண்ணி ஊத்து. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போகுது, நான் என்னமா பண்றது? என் தலையை பார்த்த உடனே வேலை செய்யற மாதிரி பாவல பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு வாட்ச்மேனோட அரட்டை அடிக்க வேண்டியது. வேலை செஞ்சுட்டு தாமா இருக்கேன். எதுக்கு பேசுற? கை நீட்டி சம்பளம் வாங்கல, குறைச்சு கொடுத்தா வாங்கிக்குவியா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வாடி போன அந்த செடி எல்லாம் பச்சை பசேல்னு ஆகணும். ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு செடி காஞ்சி போனா நான் என்ன பண்றது? கொடையா பிடிக்க முடியும். என்ன அதுக்குள்ள அயன் பண்ணியாச்சா? என்னது இது? மடிக்கும் இல்லாம ஒரே சுருக்கு சுருக்கமா? ச்சே, ஒழுங்கா அயன் பண்ணிட்டு வா போ. மாச கடைசியானா தம்பிக்கு ஹாஸ்பிடல்ல தங்கச்சிக்கு கல்யாணம்னு வந்து நிக்க தெரியுதுல. ஒழுங்கா வேலை செய் போ. என்ன என்ன மச மச நின்னுட்டு இருக்க? போ. உனக்கு என்ன? வந்து நைட்டுக்கு டிஃபன் என்ன? எதையாவது செஞ்சு தொலை. அதே என்கிட்ட தான் கேட்கணுமா? இத்தனை வருஷம் வேலை செய்யற, நாங்க என்ன சாப்பிடுறோம் எது பிடிக்கும்னு உனக்கு தெரியாது? போ. பையனை பார்க்குற வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க, அப்புறம் கோவம் தெளிஞ்சிரும். நாளைக்கு பாப்போம்டா. பாய் பாய் பேடா. ச்சே, எனக்கு வந்து வாய்ச்ச வேலைக்காரங்க எதுவுமே சரியில்லை. அம்மா. ஏய், யார் இது? அம்மா. பரத். வாட வாட வாட. என்னடா டல்லா இருக்க? ஸ்கூல்ல பாடம்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? இல்லம்மா, இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் 12th ரேங்க் தான் வாங்கியிருக்கேன். நீங்க தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொல்லிருக்கீங்க. அதனால என்னடா, கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடலாம். என்ன, ஒரு டியூஷன் டீச்சர் வச்சுட்டா போச்சு. சரி, நீ முதல்ல சீக்கிரமா கை காலெல்லாம் கழுவிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோ. நாம இன்னைக்கு விஜய் ஆண்டி வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். ஐயா ஜாலி. அம்மா, வரத்துக்கு பால் கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நானும் என் செல்லமும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. வாடா. பாமுத்து, சொல்லுங்க மம்மி. இவ்வளோ நேரம் எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி அம்மா மூஞ்சி சிடு சிடுன்னு இருந்ததுல, பையனை பார்த்தோன்னே அப்படியே சாந்தமாயிட்டாங்க பாத்தியா? இவ்வளவு நேரம் இந்த கோவம் எங்க போச்சுன்னே தெரியல மாமி. அட நீ வேறப்பா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பையன் ஸ்கூலுக்கு போகிறான்ல, அந்த நேரத்தில் கூட பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்க முடியல அம்மாவால். அதனால தான் அவங்களுக்கு கோவமாக வருது. பையன் பேரில் அவ்வளோ பாசம். இதுக்கே எப்படின்னா நாளைக்கு பிள்ளை பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா? நீ வேற, பொண்ணாக இருந்தால் தான் அப்படி, பிள்ளையா இருந்தால் கடைசி வரைக்கும் வீட்டோட இருந்துதான் ஆகணும். இது கூட உனக்கு தெரியாதா? பெருசாக பாரு, உன் தம்பிக்காக பணம் வேணும்னு கேட்டீல, இப்போ அம்மா பையனோட வராங்க. இப்போ கேளு, கண்டிப்பாக தருவாங்க. போ போ.
என்ன? அம்மா தம்பிக்கு உடம்பு சரியில்லை, பணம் கேட்டிருந்தேன். இந்த அம்மா 200 தான் கேட்டேன், 300 கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல வச்சுக்க. வாப்பா. 300. இனிமேல் பணம் வேணுமானா வரத்து இருக்கிறப்ப தான் அப்ளிகேஷன் போடணும், அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். எஸ். சார், உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, லைன் கொடுக்கட்டுமா? கொடுங்க. ஹலோ. என்னங்க, நான் வைதேகி பேசுறேங்க. சொல்லு வைதேகி. முக்கியமான விஷயம் பேசணும். சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. ஈவினிங்கா? இன்னைக்கு ஈவினிங்கே வரணுமா வைதேகி? உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணி வைக்கிறேன். 6:30க்கு வாங்க. 6:30க்கா? ஒரு 8:30க்கு வரட்டுமா? லேட்டா வந்துட்டு அப்புறம் சீக்கிரம் போகணும் குதிப்பீங்க. நீங்க 6:30 மணிக்கு வாங்க. சரிம்மா, 6:30க்கு வரேன்.